நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வாராகியின் ஆசீர்வாதம். குரு பெயர்ச்சி 2026 குரு பெயர்ச்சி. அன்பு பக்தர்களே, அன்பு நேயர்களே, வைகாசி மாதம் 12ஆம் தேதி, இங்கிலீஷில் சொல்லணும்னா மே 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் பகல் ஏறக்குறைய 12 மணிக்கு எல்லாம் வல்ல குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இது பயிற்சிக்கான விவரம். டேட் சொல்லிட்டோம், டைம் சொல்லிட்டோம். எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு போகிறார்? மிதுனம் டு கடகம். கடகத்தில் ஒரு என்ன விசேஷம்னா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறுகிறார். முன் எப்போதும் இல்லாத வகையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் உச்சம் அடைகிறார். இதில் இவர் உச்சம் அடைகின்ற சமயத்தில் குருவுடைய வீட்டில் சனி பகவான் பலம் பெற்று திக்பலம் பெற்று திரிகோணத்தில் அமைகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய உலகத்தில் பொருளாதார மாற்றங்கள், உலகத்தில் அரசியல் மாற்றங்கள், கால சூழ்நிலைகள் மாற்றங்கள், இப்போ நிறைய இந்த வார் சம்மந்தமான போர் பதற்றங்கள்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா வார் நியூஸஸ் இருக்குது, வார் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபியர்னஸ் இருக்குது எக்கனாமிக்கலாக. அப்போ இந்த பொருளாதாரம் எப்படி ஆகும், வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்கும், இதனால் வேலை வாய்ப்புகள் பறி போகிறது, அப்படியே கொத்து கொத்தாக 4000 பேர் 5000 பேர்னு ஒரே சமயத்தில் எடுக்கிறது, இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக கண்ட்ரோலுக்கு வந்துடும். நல்லது நடக்கும். குருவுக்கு 9வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான், சனியும் குருவும் சேர்வார்களே ஆனால், இப்போ வெறும் சனி செவ்வாய் மட்டும் சேர்ந்துருக்கிறாங்க. மே மாதம் 16ஆம் தேதி வரையிலும் இந்த சண்டை சச்சரவுகள் போர் பதற்றங்களில் தான் இருக்க தான் செய்யும். ஆனால் குரு பெயர்ச்சி நடந்துடுத்தனாக்கா எல்லாருக்கும் நன்மை, எல்லாருக்கும் நன்மை. எந்த மாதிரியான கஷ்டங்கள், எந்த மாதிரியான மனசில் பயம் இருந்தாலும், அல்லது எந்த மாதிரியான கஷ்ட கால சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நடக்க மாட்டேங்குது. எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், நானும் மூவ் பண்ணுறேன், பட் எனக்கு சக்ஸஸாக வரலை. ஸோ நீண்ட கால முயற்சிகள் வெற்றி பெறும். குரு பகவான் உச்சம். மெயினாக பணம் வந்து சேரும். கையில் காசு இல்லை, கையில் பணம் இல்லை, கொடுக்க வேண்டிய காசு இவ்வளோ இருக்குது, பணம் வந்து சேரும். கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்க போகுது. அப்போ இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். முழு பிரீஃபாக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். அதுக்கு முன்பாக இந்த குரு பெயர்ச்சி நம்ம எல்லாருக்கும் முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியை முன்னிட்டு அந்த மே 26 ஈவினிங் மிகப்பெரிய அளவில் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது, பரிகார யாகம் நடைபெறுகிறது. வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், கல்விக்காக, பசங்களுடைய படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு, தொழில் அமைப்பு, குடும்பம், நிம்மதி, அவங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு எல்லாத்துக்கும் பணம் வேணும்னா குரு வேணும். குரு இல்லாமல் வீட்டில் எந்த சுப நிகழ்ச்சியும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமெனில் கட்டாயம் இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகத்தில் நீங்கள் பங்கு பெற்று கொள்ளுங்கள். இந்த ஹோமத்தில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய நேமை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி. மகர ராசி, அற்புதமான கால நேரம். மகர ராசி என்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு பகவான். இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, எந்த குரு பகவான் உங்கள் ராசியில் நீச்சம் அடைகிறாரோ, இப்போது மகரத்துக்கு குரு வந்துட்டாருன்னா
மகர ராசியில் குரு பகவான் நீச்சம்னு அர்த்தம். அதே 7ஆம் இடத்துல கடகராசிக்கு போகும்போது உச்சம் பெறுகிறார்னு அர்த்தம். அப்போ ஒரு கிரகம் எந்த இடத்துல உச்சம் பெறுகிறதோ அதற்கு சமசப்தமமான 180 டிகிரியில் நீச்சமாகும் என்பது ஜோதிட விதி. பாருங்க, மகர ராசி என்பவர்களே, உச்சம் பெற்ற குரு பகவான் நேர் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார். அந்த குரு உங்களுக்கு 3, 12 கூடையவராக இருக்கலாம். 7ஆம் இடம் என்பது கண்டகஸ்தானம், அவ்வளவு சிறப்பானதில்லை. அதனால தான் கலத்தரம்னு கொண்டு போய் எங்கே வச்சான். மனைவி ஆபத்து, புரியுதா? இல்லறம், அதை தாண்டியில் ஒத்துமையாக வாழ்கிறோம், விட்டு கொடுத்து போடுறோம், காலில் விழுந்து கும்பிட்றோம். அது அப்புறம் இந்த 3, 12 குரு பகவான் 7ஆம் இடத்துல மேலும் கெட்டு உச்சம் பெற்று மகர ராசியை பார்க்கிறார். மகர ராசி என்பர்களே, இன்னும் எனக்கு நல்லது நடக்கலைன்னு சொல்லக்கூடிய மகர ராசி எல்லாருக்கும் நல்லது நடக்க போகுது. சென்ற காலத்தின் பழுதலா திறனும், கடந்த காலங்களில் நீங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ, உழைச்சும் நமக்கு இன்னும் புண்ணியம் இல்லாமல் இருக்குது, நல்லது நடக்காமல் இருக்குது. நிறைய உழைச்சிட்ட சாமி, நிறைய ஏமாந்துட்டேன், விட்டு கொடுத்துட்டேன், வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்படியெல்லாம் நேர்மையாக இருந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்ல ஒரு வரப்பிரசாதமாக அமைய போகுது. மகர ராசி என்பவர்களே, யாருக்கும் இல்லாத வகையில், நான் இப்போ சொன்ன விருச்சக ராசிக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த விருச்சக ராசி அன்பர்கள் கூட நல்ல பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்பேற்பட்ட மகர ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுடைய நினைச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறப்போகுது. நீண்ட நாட்களாக எதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறணும்னு, ஜெயிக்கணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களோ, அல்லது நிறைய விஷயங்கள் காரிய தடையாக இருக்குது, கால தாமதமாகுது, நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தள்ளி போகிறது, இதெல்லாம் மிகுந்த மனவேதனையை கொடுத்துருக்கும். காலத்தில் ஒரு விஷயம் நடக்க வேண்டியது நடக்காமல் தள்ளி போகுதுன்னா அது மிகப்பெரிய மன கஷ்டத்தை கொடுத்துருக்கோம், மன வேதனையை கொடுத்துருக்கோம், மன கசப்பை கொடுத்துருக்கோம், ஒரு விரக்தியான சூழ்நிலையை கொடுத்துருக்கோம். மனசில் ஒரு குழப்பம், டிப்ரெஷன், மனசில் ஒரு பயம், தேவையில்லாமல் எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்போ இப்படியெல்லாம் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், மகர ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கை கொடுக்கும். நின்று பேசும் கிரவுண்டில் நீங்கள் நின்று ஸ்டேபிளாக நின்று அடிக்கலாம், 6 அடிக்கலாம், சதம் அடிக்கலாம், 100 அடிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை செய்கிறது. நிச்சயமாக பரிகாரங்கள் கை கொடுக்கும். நீங்கள் நினச்சது நிறைவேறணும்னு சொன்னாக்கா, எனக்கு வேலை கிடைக்கணும், வேலை மாறணும், அல்லது எனக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் வேணும், அல்லது எனக்கு வெளிநாடு போகணும், விசா ரினிவல் ஆகணும், பிஆர் கிடைக்கணும், கம்பெனியில் ரினிவல் கிடைக்கணும், கான்ட்ராக்ட் ரினிவல் ஆகணும், அல்லது பிஸ்னஸ் நல்ல முறையில் நடக்கணும், கடன் சுமைகள் அடையணும், ஹெல்த்து நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பசங்களுக்கு நல்லது நடக்கணும், குடும்பம் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கணும், வறுமை நீங்கணும், வருமானம் வரணும், தொழில் அமையணும், உத்தியோகம் கிடைக்கணும். உங்கள் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும், திருமணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், கல்யாணம் ஆகணும், உங்கள் பிரார்த்தனைகள் என்னவாக இருந்தாலும், கம்பெனியாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம்,
இந்த குரு பெயர்ச்சியால் நீங்கள் நினைச்சது நடக்க போகுது. மகர ராசி அன்பர்களே, பரிகாரங்கள் கை கொடுக்கும். ஒரு முறை சிறப்பான முறையில், நான் இப்போ தான் அந்த விருச்சக ராசிக்கு என்ன சொன்னோன்னு அதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். தசாம்ச ஹோமங்கள் செய்வீர்களே ஆனால், அல்லது வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால், உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி, குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், தொழில் கஷ்டமாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், எந்த மாதிரியான ஆயுள் பாவங்களாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், பரிகாரங்கள் கை கொடுக்கும். கவலை வேண்டாம். ஜெயிக்கக்கூடிய இடத்தில் மகர ராசி.